ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம வெங்காயம் வத்த குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்: ஒரு பிடி சாம்பார் வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு மசாலா மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கோல்டு வினர் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வச்சுருக்கேன் சுண்டக்காய் வத்தல். கொஞ்சமாக புளி எடுத்து புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். கடாய் வச்சுட்டு இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துறேன். நம்ம பூண்டு தக்காளி சேர்க்காமல் நம்ம வைக்க போகிறோம் வத்த குழம்பு. சூடு ஏறினதுக்கப்புறம் எண்ணெய். இப்போ இந்த வத்தலை நம்ம பொரிச்சு வச்சுக்கலாம். சுண்டக்காய் வத்தலை ஃபஸ்ட்டு இதை அப்படியே போட்டு நம்ம சேர்த்து வதக்கி வச்சா ரொம்ப கொஞ்சம் கசப்பாக இருக்கும், சிறுங்கசப்பாக. சில பேர் கசப்பாக இருந்தால் பிடிக்காது. அதனால் நம்ம குழம்பு கொதித்து இறக்கும் போது நம்ம லாஸ்ட்டில் சேர்த்து தான் இறக்க போகிறோம். அதனால தான் நான் முதல்ல வறுத்து வச்சுறேன். வறுத்தா அது முறுமுறுன்னு ஆகிடும். லாஸ்ட்டாக போட்டு எடுத்துக்கலாம். வத்தல் பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ சீரகம் சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் சேர்க்குறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான குழம்பு. இது தேவைப்பட்டால் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏன்னா சுண்டக்காய் போகிறதுனால கொஞ்சம் சிறுங்கசப்பாக இருக்கிறதுனால வெல்லம் இனிப்பு தன்மை இருந்தால் கொஞ்சம் கசப்பு தெரியாது. அதனால் தேவைப்பட்டால் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வேணான்னா அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். சில பேர் வெல்லம் போட்டால் சில பேருக்கு பிடிக்காது. இல்லை பெருங்காயம் சேர்த்துறேன். மஞ்சள் பொடி சேர்க்குறேன். இப்போ இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணி எடுத்து சேர்க்குறேன். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துறேன். இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் கொதிச்சாவே போதும். அப்போ இந்த பச்சை மிளகாத்தூள் வாசனைலாம் போயிட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வரும்போது நம்ம வத்தல் சேர்த்து இறக்கிடலாம். இப்போ அப்படியே கொதிக்கிட்டோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது கஸ்தூரி மேத்தி சேர்க்குறேன். இது அப்படியே கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா சுண்டி வந்துச்சு, திக்காயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுண்டக்காய் வத்தல் சேர்த்துடலாம். இதில் இப்போ கொத்தமல்லி, வெங்காய வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.